அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் எஸ். பிருந்தா இளங்கோவன் அவர்களின் எனக்கென பொழிகிறது தனிமலை என்ற கவிதை புத்தகத்திலிருந்து முகம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை வாசிப்பது திவ்யா துரைராஜ். வெகு நாட்களுக்கு பின் என் நண்பன் வந்திருந்தான். உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே வா உட்கார் என்றேன். இறுக்கமாய் மாட்டியிருந்த என் முகமூடியை கழற்றி தூரமாய் வைத்தேன். பிறகு பேசத் தொடங்கி பேசிக்கொண்டே இருந்தோம். பழங்கதைகள் கிளறினோம். கண்ணில் நீர் வரச் சிரித்தோம். அவரவர் வாழ்வு தந்த வழிகள் பகிர்ந்தோம். மௌனமாய் கைகோர்த்து உள்ளங்கை சூடுணர்ந்து உட்கார்ந்திருந்தோம். நேரமாகிறது, கிளம்பலாமா என்றான். சரியென்று எழுந்து கொண்டேன். ஓரமாய் கிடந்த உலகத்துக்கான என் முகமூடியை கையில் எடுத்து கொண்டேன். மெல்லிய சிரிப்புடன் என்னுடையது காரில் இருக்கிறது என்றான். மெல்லிய சிரிப்புடன் என்னுடையது காரில் இருக்கிறது என்றான். நன்றி.